500 வியூஸ் தாண்டி போகலையா? 5 மாற்றம் தரும் வழிகள் இதோ. உங்க வீடியோக்கு 300ல இருந்து 500 வியூஸ் தான் போகுதா? அதை தாண்டி போகலையா? நீங்களும் நம்மளும் பெரிய யூடியூபர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வீடியோ போடுறீங்க. ஆனா அதுக்கான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கலையா? அப்போ நாங்க சொல்ற இந்த சின்ன சேஞ்சஸை உங்களோட வீடியோல கொண்டு வாங்க. நீங்க உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொல்ல போற இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வீடியோஸோட வியூஸ் கட்டாயம் டபுள் ஆகும். நிறைய பேர் இந்த யூடியூப்ல இருக்க செட்டிங்ஸ்லாம் புரியல, எப்படி வீடியோவை ப்ராப்பரா அப்லோட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் இதுவரையும் நீங்க ராஜவித்யாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜவித்யாலயா சேனல் யாருக்கான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸை யூடியூப்ல க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் பிளேஸ் தான் இது. எங்களோட கோச்சிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும்னா rajavidyalaya.com வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்துட்டு கோச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 0ல இருந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து ஜஸ்ட் 4 monthsல மானிட்டைஸ் மாஸ்டர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் போட தேவையில்லை, லைவ் வர தேவையில்லை, ஜஸ்ட் 2 வீடியோஸ் வீக்லி அப்லோட் பண்ணியே உங்களோட சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு மானிட்டைஸ் ஆன சேனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் மேனேஜ்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது, டைட்டில் வைக்கிறது, அந்த உங்கள் வீடியோவை வந்துட்டு கரெக்டான டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rajavidyalaya.com வெப்சைட் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் இது மாதிரி எங்களோட கோச்சிங்கில் சக்ஸஸ் பண்ண நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், உங்களோட வீடியோவை அன்லிஸ்டடில் வச்சு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும், அன்லிஸ்டட், பப்ளிக், ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் தரப்பில் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் ஒரு வீடியோவை பப்ளிக்கில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் இப்போ சொல்ல போகிற விஷயம் எங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸுங்க. நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1 day முன்னாடியே வந்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதை அன்லிஸ்டட்ல போட்டுட்டு ஷெட்யூல் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்லிஸ்டட்ல போடும்போது தான் உங்களோட வீடியோவில் காப்பிரைட் இருக்கா, இல்லை மானிட்டைசேஷனில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை எல்லாமே லீகலாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வீடியோ எடுத்த உடனே நீங்கள் பப்ளிக்கில் போட்டிங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்காமலே டேரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது விஷயம், வீடியோவோட ஹூக்கு. ஸோ வீடியோவோட ஹூக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு 1 லைன் ஆர் 2 லைன்ஸில் முடிக்கிறது தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்கள் வீடியோவுக்கு 300லேருந்து 500 வியூஸ் தான் போகுதா, அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதை தான் நம்ம வந்துட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை தான் அங்கே வந்துட்டு நம்ம ஹூக்காகவும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்குறப்ப தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கான ஒரு தூண்டுதலே இருக்கும். ஓகே, இதில் ஏதோ இருக்குது, நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதை விட்டுட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஹிஸ்ட்ரி, உங்களோட லைஃப்பை பற்றி பேசுறது, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேராகிராஃபாக வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே பேசுகிறீங்க. அது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுங்க உங்களோட வீடியோவை பார்க்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்கில் கன்வே பண்ணிடுங்க. அதுதான் உங்களோட வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். 3வது விஷயம், டைட்டில் ஒரு 50லேருந்து 60 கேரக்டருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதையுமே யூடியூப் தரப்புலேருந்து வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலைங்க. கடந்த 1 வருஷமாகவே நிறைய வைரல் வீடியோஸை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரோம். அதிலிருந்து எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா காமனாக நாங்கள் பார்த்த ஒரே விஷயம், அவங்களோட டைட்டிலை வந்துட்டு ஒரு 50லேருந்து 60 கேரக்டருக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டைட்டிலையும் கிறிஸ்பியாக, சின்னதாக, சிம்பிளாக புரிகிற மாதிரி வச்சிங்கன்னா இதில் என்ன இருக்குங்கிறத மக்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளிசிட்டி இஸ் ஈக்குவல் டு கிளிக் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததா, டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒரே விஷயத்த கன்வே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ டைட்டிலை மறைச்சிட்டு தம்ப்நெயிலை பார்த்துட்டு கூட உங்களோட ஆடியன்ஸுக்கு தெரியணும் இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னு. அதே மாதிரி தான் உங்கள் தம்ப்நெயிலை மறைச்சிட்டு டைட்டிலை ரீட் பண்ணால் கூட ஓகே, இந்த விஷயத்தை பற்றி தான் இவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ 2 விஷயத்தையுமே ஒரே மாதிரி நீங்கள் கன்வே பண்ணுறப்ப தான் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும்.
இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா தெரியலாம், பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட வீடியோவோட கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததா ஆடியோ செக். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட குவாலிட்டியை கூட விட்டுருவாங்க. அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லாட்டி கூட அந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பாங்க. பட் அந்த ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்ட் இருக்குன்னா அந்த வீடியோவை ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. யூடியூப்லயும் நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க, பட் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மைக்ரோஃபோன் வாங்கி அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதோட ஆடியோ வந்துட்டு நல்லா இல்லை, ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு, கேட்கவே முடியலன்னா அந்த வீடியோவை எப்படிங்க யூடியூப்ல பார்ப்பாங்க? அதனால நீங்க யூடியூப் ஆரம்பிச்ச உடனே ஒரு மைக்குக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. 700 இருந்தே ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் கிடைக்குது. அடுத்தடுத்து நீங்க வந்துட்டு யூடியூப்ல மேல வரணும் அப்படின்னா அடுத்து என்ன நம்மளோட யூடியூப்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளோட எடிட்டிங்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு மைக் வாங்கி நீங்க ஒரு குவாலிட்டியா போடுறீங்கன்னா அடுத்து ஒரு 7000 ரூபாய்க்கு மைக் வாங்கணும். அடுத்து அதை விட அமௌண்ட் அதிகமா ஒரு 17,000 ரூபாய்க்கு நல்ல மைக் இருக்கு, அதுல நல்ல அப்டேட்ஸ் இருக்கு, நல்ல குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது தான் உங்களோட வியூஸ் வைஸும் சரி, நீங்க யூடியூப்ல ஏர்ன் பண்ற வயசுமே நீங்களும் அப்டேட் ஆக முடியும். அடுத்ததா ஆரம்ப கட்டத்துல நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களோட வீடியோஸ் கீழே நிறைய டேக்ஸு, பெரிய டிஸ்கிரிப்ஷனு அண்ட் முடிஞ்சால் நிறைய சாப்டர்ஸ்மே ஆட் பண்ணுங்க. நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய மிட் டேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. மிட் டேக்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், வீடியோவோட இடையில வந்துட்டு ஆட் பண்ணுறது. ஸோ இதுவுமே யூடியூப் தரப்புலேருந்து கன்ஃபர்மேஷனாக சொல்லலை, பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா யூடியூப் வந்துட்டு ரன் ஆகுறதே அந்த ஆட்ஸ் வச்சு தான். ஸோ உங்களோட வீடியோவில் நிறைய ஆட்ஸ் இருக்குது, அது வந்துட்டு உங்கள் வீடியோவில் நிறைய யூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த வீடியோ புஷ் பண்ணும் தானே. ஸோ இதனாலையுமே உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதனால உங்களோட ஆர்பிஎம்மும் இன்க்ரீஸ் ஆகலாம். பாயிண்ட், நீங்க ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துருங்க. அதுக்கு ஒரு சில ஓவர் திங்கிங் பண்ணி இப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ்டே கேட்கும்போது நிறைய பேர் சொல்ற ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அதனால நான் வீடியோ எடுக்கல, இல்லை என்னோட பேக்ரவுண்ட் சரியில்லை அதனால வீடியோ எடுக்கல, எனக்கு வந்துட்டு ஃபேமிலியில ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால வீடியோ எடுக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரீசனாக சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே நீங்க யூடியூப்பை விட்டுருங்க, நார்மலா நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கப்பவும் யார் அந்த பிசினஸ்க்காக ஓடுறாங்களோ அவங்க தானே ஆப்வியஸா வின் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் யூடியூப்லயும் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூவா வீடியோ போடணும், பட் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் தாண்டி அந்த நேரத்திலையும் நீங்க ஒர்க் பண்ணாதான் நீங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அர்த்தம். அவங்க தானே ஆப்வியஸா வின் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களோட பேக்ரவுண்ட் சரியில்லை, இல்லை உங்களுக்கு கோல்டாக இருக்குது, உங்கள் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் அதையும் தாண்டி நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதன் மூலியமாக உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கிளைண்ட்டோ இல்லை 4-5 சப்ஸ்கிரைபர் அந்த வீடியோஸ்லேருந்து கிடைக்கிறப்போ அதுதானே உங்களோட சக்ஸஸாக இருக்க முடியும். மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களோட சேனலை நீங்கள் கொண்டு போங்க. மேபி அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய அனலைஸ் பண்ணி தாங்க எங்களோட கிளைண்ட்டை எல்லாமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள்.